வணக்கம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சோளம். சோளம்ங்கிறது இப்போ எனக்கு காமனாக எல்லாத்துக்குமே தெரியும். கார்ன் தான் அது பேர். சோளம் வந்து நம்ம நாட்டை விட ஃபாரினில் தான் வந்து அதிகமாக வந்து பயிரிடப்படுகிறது. சோளத்தை வந்து உணவாகவும் தீவனமாகவும் அதே மாதிரி பிற பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோளம்ல 3 வெரைட்டி ஆஃப் சோளம் இருக்குது. கருமையாகவும் வெண்மை செம்மை என்ற 3 டைப்பில் வந்து நம்ம தமிழில் சொல்லியிருக்காங்க. இதே இதை வந்து வணிக ரீதியாக அவங்க வந்து டென்ட் கார்ன், பிளெயின் கார்ன், மாவு சோளம், ஸ்வீட் கார்ன் மற்றும் பாப்கார்ன் என்று சோள வகையில் வந்து பிரிச்சிருக்காங்க. சோளத்தில் சத்துக்கள்னு பார்த்தோம்னா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, ஃபோலேட் இருக்குது, அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மலச்சிக்கல் வந்து இது போக்கும். உடல் எடையை வந்து குறைக்கும். குடல் அதே மாதிரி வயிற்று புற்றுநோய் இருக்கவங்கலாம் கூட இதை எடுத்துக்கலாம். மூல நோய் இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா அந்த இதை கொஞ்சம் நமக்கு மூல நோய் வந்து தடுக்கும். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். இதோட ட்ராபேக் என்னன்னா பார்த்தீங்கன்னா தினவு அதிகமாக ஏற்படும். இதில் வந்து தினவும் கரப்பானும் ஏற்படும். அதே மாதிரி இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் சித்த மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் சோளத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். கம்பு சோளம் இது எல்லாமே கரப்பான் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜென்ரல் நாலேஜ்க்காக இது அதிகமாக பயிரிடப்படுகிற வந்து தானியத்தில் ஒன்று இந்த மக்காச்சோளம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.